சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த காலவேளையிலே தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபம் ஒவ்வொரு நாளும் எங்களை அழைத்து வருகிறதற்காக சோத்திரம். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை மையப்படுத்த எங்களுக்கு நீ வைத்திருக்கிற கிருபைக்காக சோத்திரம். ஆண்டவரே, வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதி வரவேண்டியவர்களும் உற்சாகப்படுத்தி கொண்டு வரும். 6 முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் கூட எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாட்டினாலே துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை நேர என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர என்ப ஜெப தியானமே, எஜமான் இயேசு முகம் தேடுவே. என் கண் கர்த்தாவின் கரநோக்குமே. எஜமான் இயேசு முகம் தேடுவே. என் கண் கர்த்தாவின் கரநோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேர ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர ஜெப தியானமே, பல தீமை நிறைந்த மொழிகள் உண்மை. பொய்யாய் சொன்னாலும் அறிந்தோருதான். பல தீமை நிறைந்த மொழிகள் உண்மை. பொய்யாய் சொன்னாலும் அறிந்தோருவான். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். எத்தனை வாக்கு நிறைவேறுமே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். எத்தனை வாக்கு நிறைவேறுமே. காலை நேர என்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில்
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதறாதே. விசுவாச
இயேசு நாமத்தில் உம்மை ஆராதிக்க மகிழ்ச்சியோடு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஆராதனை. Thank you Lord, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆராதிக்க செய்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Thank you Lord. ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இப்பொழுது ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வாசிகள் பார்க்கலாம். சங்கீத பகுதியிலே நாம் சில வசனங்களை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 135 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 135. ஸ்தோத்திரம். 135 சங்கீதம் 21 வசனங்களை நம்ம அதில் பார்க்குறோம். இப்போ நம்ம 21வது வசனத்தை நம்ம படிக்கலாம். படிக்க பார்க்கலாம். 21வது வசனம். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். முதல் வசனத்தை படிங்க. முதல் வசனம். இப்ப கடைசி வசனம் படிங்க. இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா முதலாவது அல்லேலியாவில் ஆரம்பித்து கடைசியாக அல்லேலியாவில் போய் முடிக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த சங்கீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் சொல்லப்படும் போது உபாம புஸ்தகம், யாத்ரா புஸ்தகத்தினுடைய அதனுடைய சில அம்சங்களை உடையதுதான் இந்த சங்கீதம். இந்த 21 வசனங்களில் உபாம புஸ்தகத்திலையும் யாத்ராம புஸ்தகத்திலையும் இருக்கிற சில விஷயங்களை தான் அதில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் 35 சங்கீதம் 2 படிப்பீங்களா? சங்கீதம் 135:2. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ லேவியருக்கு கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி அபிஷேகம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். நியமிக்கப்பட்டு தேவனை துதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா?
அதில் எவ்வளோ சொல்லுது? ஸ்தோத்திரம். திரும்ப 135 திரும்ப படிப்பாங்களா? கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவரே கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம். இங்கே யார் இருக்கிறாங்க? லேவியர் தான் இருக்கிறாங்க. லேவியர்கள் ஆண்டவரை கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறது லேவியர்கள். எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான லேவியர்கள் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாத கூடாரத்திலே எப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய சேவையை செய்து கொண்டு பலிகளை செய்து கொண்டு சாம்பலை எண்ணிக்கொண்டு சோதனை இன்னும் பல விஷயங்களை திவார்த்தனைகளை காட்டிக்கொண்டு பலிகளை செலுத்தி கொண்டு இப்படி பல அவங்களுக்கு ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டு எல்லாரும் அந்த வேலைகளை சிறப்பாக செய்தார்கள். அப்படி நல்ல வேலைகள் எல்லாம் செய்து ஸ்தோத்திரம் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற அந்த அபிஷேகம் தான் லேவியருக்குள் இருக்கிறது. லேவியர்கள் எப்போதும் பலிபீடத்தை ஒட்டி தான் இருக்க வேண்டும். சில இன்னைக்குள்ள லேவியர்கள் அப்படி இல்லை. அது ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத லேவியர்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்திலெல்லாம் லேவியர்கள் பலிபீடத்தை விட்டு நகர மாட்டார்கள், பலிபீடத்தோடு ஒட்டி இருப்பார்கள். அதுதான் லேவியர்களுடைய ஆசீர்வாதம். லேவியர்கள்னால் கர்த்தருடைய முழு நேர ஊழியர்களாக இன்னைக்கு அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் அந்த லேவி கோத்திரத்துக்குள்ளே வருகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே லேவி கோத்திரங்களில் வருகிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஸ்தோத்திரம் லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஏலி தங்கியிருந்தார். ஏலி தங்கியிருக்கும் போது அங்கே ஒரு சாமுவேலை கொண்டு வந்து விடுகிறார்கள். அந்த சாமுவேலும் அங்கே தான் தங்கியிருக்கிறார். ஆனால் ரியலாக பார்த்தா யார் தான் தங்கியிருக்கணும்? ஏலியின் பிள்ளைகள் தான் தங்கியிருக்கணும். ஆனால் ஏலியின் பிள்ளைகள் சரியில்லாதனால அவங்க ஆலயத்துக்குள்ளே வரத்துக்கு அவங்களுக்கு முடியல. அதனால் இப்போ ஸ்தோத்திர ஆலயத்தில் அவங்களோடு கூட இருக்க முடியல. அப்போ ஒன்று ஏலி பிள்ளைகளை போல தான் வெளியில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா சாமுவேலை போல உள்ளே இருக்கணும், ஏலியை போல உள்ளே இருக்கணும். இதுதான் ஸ்தோத்திரம். ஒரு லேவியன்னு சொன்னால் கர்த்தருடைய பலிபீடத்தை சார்ந்துதான் இருக்கணும். அவன் அப்படிப்பட்டவனாக இருந்தானா அவனுடைய லைஃப் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். உலகத்தோடு எந்த விஷயத்திலையும் கலக்கக்கூடாது. மீறி எல்லாம் இந்த மாயமானமான ஊழியக்காரங்க இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களாம் வராங்க, உலகத்தோடு ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கர்த்தருடைய முழுமையான ஊழியக்காரங்க கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்க உலகத்தோடு போகிறவங்க, உலகத்தோடு ஒட்டி போகிறவங்க. ஆனால் ஊழியக்காரங்க என்றால் என்ன என்றால் பலிபீடத்தோடு இருக்கிறவங்க தான் ஊழியக்காரன். பார்த்தீங்களா? இந்த இடத்துல சொல்ற அந்த காரியத்தை நல்லா நம்ம கூர்ந்து பார்க்கணும். 2ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். பாருங்கள், நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? தேவனுடைய வீட்டில் நிற்கிறோமா? தேவனுடைய ஆலயத்தை நிற்கிறோமா? சோதனை. தேவனுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆலயத்தை நிற்கிறவங்க தான் கர்த்தரை துதிக்கணும். அப்போ நம்ம துதிக்கிறதுக்காக தான் முதலாவது கர்த்தர் ஒரு லேவியரை ஊழியத்துக்கு எடுக்கிறார். ஊழியர் கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் முதலாவது ஆசீர்வாதம். அப்புறம்தான் மீதி எல்லா வேலையும். ஆண்டவரை துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். விதவிதமாக எப்படி நம்ம ஆகாரத்தை புசிக்கிறோமோ விதவிதமாக அது போல தேவனை நம்ம ஆராதிக்கணும். விதவிதமாக கர்த்தரை பயப்படுத்தணும். முழங்கால் ஜெபம் என்ன, உபவாச ஜெபம் என்ன, நமக்கு வேலையாக தான். சோதரம். பார்த்தீங்களா? வேலையாக தான். உலக மனிதர்களை போல சுற்றி வருகிறது நமக்கு வேலை கிடையாது. நல்லா கவனிக்கணும். விசுவாச மக்கள் ஒரு லைனில் இருக்கலாம். ஆனால் சோதனை அவங்க அனுதினமும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் உழைச்சாரா அவங்க குடும்பம் சாப்பிட முடியும், கடவுளுடைய சமூகத்துக்கு ஒரு காணிக்கையெல்லாம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த காணிக்கையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த காணிக்கையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த காணிக்கையில் நம்ம சாப்பிடணும். அந்த காணிக்கையில் தான் நம்ம வாழணும். சோதனை. ஏன்னா பலிபீடத்திலே இருக்கிறவங்க பலிபீடத்தை ஒட்டி தான் இருக்கணும். நம்ம எல்லா தேவையெல்லாம் அங்கே இருந்தால் பார்க்கணும். சோதனை. ஆகவே ஒரு லேவியன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கணும். இதுதான் லேவியருக்கும் முழு நேர ஊழியர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல அருமையான அந்த லேவியர்கள் அந்த தேவனுடைய வீட்டிலே நிற்கிறவர்களாக, தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே இந்த உபாமத்திலும் யாத்ராமத்திலும் உள்ள அந்த விஷயங்களை இங்கே அவர் பகிர்ந்து கொள்கிறார். சோதனை. அல்லேலூயா. சார் நீங்கள் அடுத்து படிங்க. சங்கீதம் 135 15-18 படிக்கலாம். 15 18 படிங்க. ஆமா.
கைகளையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவர்களுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவர்களை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்ஸ் எவ்வளவு அருமையா இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற அந்த அனுபவத்தை சொல்லி தரார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள், அது கல் மண் அப்படிலாம் போகுது, அவங்க அப்படி செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்னை நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்கிறார். அப்போ ஜீவனுள்ள தேவனை நம்ம ஜீவனோடு தான் ஆராதிக்க வேணும். அதுக்கு தனித்திருந்து தான் ஆராதிக்கணும். ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாக நம்ம செய்ய முடியாது. அதில் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஆரோன் குடும்பத்தாரே, லேவி குடும்பத்தாரே, நீங்கள் கர்த்தரை துதியுங்க. மறுபடியும் சொல்கிறார் பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் ஆரோன் லேவிலாம் சோத்திரம். புரியுதா? தேவனுடைய ஆசாரிய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தரை முதல்ல துதிக்கிறது தான். துதிக்கிற அனுபவம் இல்லாதவங்க யாருமே ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் பண்ண முடியாது. நம்ம ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. அதனால் ஊழியம் பண்ணுறவங்க கர்த்தருக்காக துதிக்கணும். துதிக்கிற அனுபவம் தான் நமக்கு மெயின். சோத்திரம். கணக்கு பார்த்துட்டு நிற்கக்கூடாது. இல்லை ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய ஊழியம் சொல்லிவிட்டு நம்ம ஊரை சுற்றிட்டு வர்றது ஊழியம் கிடையாது. முதலாவது கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். சோதரன் காலைதோறும் அவருடைய கிருபை புதுசாக பல மணி நேரம் காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். இப்படி காத்திருந்து நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். சோதரன் இந்த கர்த்தருடைய லேவியர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆரோன் குடும்பத்தார், லேவி குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்திலே உடையவர்கள். அவங்களாம் கர்த்தருக்காக வாழ்கிறவங்க. அவங்க வேறு எதையுமே அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் இந்த எபிரேயர் நிருபத்தில் வரும்போது அவர் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்கிறார். அடுத்தது ஸ்தோத்திரம். இன்னொரு நிருபத்தை நம்ம பார்க்கிறோமே, உங்களில் சோதர யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்து பார்க்கலாம். அதில் எவ்வளோ தெளிவாக நமக்கு வேதவசனங்கள் நமக்கு அழகாக கொடுக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திர வசனங்களை நன்றாக கூர்ந்து படிக்க வேண்டும். எடுத்துட்டிங்களா? 3ஆம் அதிகாரம் 1 படிக்க பார்க்கலாம். யாக்கோபு 3:1 இன்னும் படிக்கலையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராக இருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஏன்னா அவங்க கர்த்தரை தான் துதிக்கிற ஒரு அனுபவத்தில் உள்ளவங்க. துதிக்க இஷ்டம் இல்லாதவங்க அவனுடைய ஊழியத்தில் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? நல்லா கவனிக்கணும். ஊழியம்னு சொல்கிறது தப்பு. முதலாவது துதிக்கிறவங்க தான் சொல்லணும். நல்லா ஜெபிக்கிறவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்ம ஊழியத்துக்கு வேணும். நெகேமியாலாம் கர்த்தரை துதிக்கிற மனுஷன். உட்கார்ந்தாருன்னா தாரந்தாரையாக கண்ணீர் வடிப்பார். எஸ்ராலாம் நல்லா ஜெபிக்கிற மனுஷன். உட்கார்ந்தாங்கன்னா தாரந்தாரையாக கண்ணீர் வடிப்பாங்க. சோத்திரம். இப்படி அவங்கெல்லாம் அப்படி தான் கர்த்தரை ஆராதித்தாங்க. அப்படி தான் ஆராதனை மகிமையாக இருந்தது. அதனால் நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உங்கள் ஆராதனை நம்ம ஆராதனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சோத்திரம். நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு தான் அந்த அபிஷேகத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதனால் சோத்திரம் அவர் சில ஆச்சரியமான பெயர்களை நமக்கு சூட்டியிருக்கிறார். படிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. படிக்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். போதும் விடுங்க. இப்போ பாருங்க அந்த ஸ்தோத்திர வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது. நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினது எதுக்காகனா கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க, தேவனுடைய வீட்டில் இருக்க. அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கிறவங்க வீடுகளில் இருந்தால் பைத்தியக்குழி, இவங்க ஆகாதவங்க, இவங்க சரியில்லாதவங்க, மெண்டலு, லூஸு அப்படின்னு கெட்ட பேர் எடுப்பாங்க. ஆனால் துதிக்கிறவங்க ஆலயத்தில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள். துதிக்கிறவங்க எங்கே இருக்கணும்னு, லேவியர்கள் எங்கே இருக்கணும், ஆசாரியர்கள் எங்கே இருக்கணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஊழியங்களில் கட்டுப்பட்ட எல்லா ஆசாரியர்களும் இந்த பலிபிடத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. பலிபிடத்து ஓரத்தில் தான் வளர்றாங்க. ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு எல்லா இடத்துகளையும் அப்படி தான் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். எல்லா இடங்களையும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த கட்டுப்பாட்டுக்கு அடங்காத யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊழியங்களுக்கு வரக்கூடாது. ஒழுங்காக உலக வேலைக்கு போய் நல்லா உழைச்சி வீட்டை காப்பாற்றணும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் உள்ள வேலை. ஸ்தோத்திரம். ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் தங்கணும். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் முழு நேர ஊழியக்காரன். அதனால் இப்படிப்பட்ட நல்ல ஊழியம் செய்கிறவர்களை தான் கர்த்தர் இன்னைக்கு அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் 1000 இருக்கும், பிரச்சனைகள் 1000 இருக்கும், சோறே கிடைக்காது. ஸ்தோத்திரம். எனக்கெல்லாம் சோறே கிடைக்கல. நான் பார்த்த வேலையில் ஸ்தோத்திரம் கன்வென்ஷன் நடத்துவாங்க, 3 நாள் கன்வென்ஷன் நடத்துவாங்க. அப்போ நான் ஆலயத்திலே தங்கியிருக்கிறதுனால அந்த 3 நாள் கன்வென்ஷனில் நான் ரொம்ப வேலை செய்வேன். ஓடி ஓடி உழைப்பேன். போஸ்ட் கொட்டுவேன், நோட்டீஸ் கொண்டு போய் கொடுப்பேன், கூட்டத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணுவேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி அந்த கூட்டம் முடிஞ்சு எல்லாத்தையும் முருங்கை எடுத்து வச்சுட்டு 11 மணி ஆகிடும். அதுக்கு மேலே எனக்கு சாப்பிட்ற மனசே இருக்காது. அப்படியே டயர்டு வரும், தூக்கமாக வரும். அப்படியே போய் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் 12 மணிக்கிட்ட பாஸ்டர் வருவார். வந்து ஸ்தோத்திரம். அவர் படுக்கிறது 12 மணி. வந்து கூப்பிடுவார். டே சாப்பிட்டேனே அப்படின்லாம் கேட்பார். உடனே இன்னும் சாப்பிடல அப்படிம்பேன். உடனே எழுப்பு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுப்பி விட்டு போய் நேராக போய் சாப்பாட்டில் போய் உட்காந்துருப்பேன். அங்கே போட்டால் எல்லா சாப்பாடும் காய்ச்சி போய் கருவாடு மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு சூடாக வேணும்லாம் நான் கேட்க முடியாது. நான் ஊழியக்காரன். நான் தாழ்மையாக இருக்கணும், நான் பொறுமையாக இருக்கணும், நான் சகிப்புத்தன்மையாக இருக்கணும். எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறவன் ஊழியக்காரன் கிடையாது. எனக்கு இப்படி தான் செஞ்சு கொடுக்குறோங்கிறது ஊழியக்காரன் கிடையாது. எனக்கு ஒரு சூடாக கொடுனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இந்த ஆகாரம் தான் பிடிக்கும், எனக்கு இந்த ஆகாரம் தான் வேணும். அந்த பிடிவாத குணங்கள் எவன்கிட்ட இருக்கோ அவன் ஊழியக்காரன் கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் நல்லா ருசிகரமாக திங்கணும்னு நினைக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் ருசிகரமாக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். ருசிகரமாக சாப்பிடணும், சாப்பாட்டாமல் வளர்றானே தவிர ஆண்டவருக்காக நிற்கணும், கர்த்தருக்காக வாழணும், ஆண்டவர் என்னை எப்படியாவது மேன்மைப்படுத்தணும், கர்த்தருடைய வேலையில் நான் சிறந்து நிற்கணும், அந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு நிறைய ஊழியர்கள்ட்ட இல்லை. ஸ்தோத்திரம். ஆகவே இன்னைக்கு உள்ள ஊழியெல்லாம் அப்படி போச்சு. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உங்களுக்கு என்னையும் அவருடைய மரணத்தினாலே மாற்றியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய மரணத்தினாலே அவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அவ்விதமாக தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அருமையான நாளிலே ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க. 135ஆம் சங்கீதத்திலே 19, 20 வசனங்களை படிக்கல. அதில் நல்லா கவனிங்க, படிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. லேவியின் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் லேவியர்கிட்ட விரும்புகிற காரியமே அதுதான். ஆசாரியர்கள்ட்ட விரும்புகிற காரியமே அதுதான். உனக்கு துதிக்க மனசு இல்லைன்னா வேலையை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லேவியர்கள், ஆசாரியர்கள் காலையில் எனக்கு ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னா சோதரன் அவ்வளோதான். கர்த்தர் அவனை விரும்பலைன்னு அர்த்தம், ஆண்டவனை நேசிக்கலைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதனால தான் ஆண்டவர் இப்போ நம்ம படித்தது மாதிரி 3:1 வாசித்தோம் பார்த்தீங்களா, யாக்கோபு 3:1. இதனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, சோதரன் புதிய ஏற்பாட்டினுடைய மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா,
உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக என்று சொல்கிறார். ஏன்னா நம்ம அந்த கோபத்தை மாற்ற முடியாது. அந்த ஆண்டவருடைய கோபம் வந்துச்சுன்னா அதை நம்மளால் தாங்க முடியாது. அதனால் நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெளியில் நமக்கு வேலை கிடையாதுங்க, வேலை கிடையாது. சோதனை. அதனால தான் நேற்று கூட சொன்னேன், நான் முழு நேர ஊழியரை இது வரைக்கும் நான் உருவாக்க முடியலன்னு. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, உருவாக்க முடியல. எல்லாம் உலக வேலை, அந்த வேலையும் இந்த வேலையும் ஏதோ ஒரு காரியத்தில் போய் தலையிட்டு குண்டக்கா மண்டக்கான்னு விழுந்து இப்படி தான் வராங்க. என்னுடைய ஃபியூச்சரில் முழு நேர ஊழியம் என்னைக்கு நான் துவங்க ஆரம்பித்தேனோ 87ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் கொடுத்து என்னுடைய தாயார் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் தங்கியிருப்பேன். என் அம்மா எங்கே இருக்கிறாங்க, என் அப்பா எங்கே இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க தங்கச்சிமார்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம எல்லா அன்புக்குரிய பாதையில் இருந்துட்டு எல்லா அன்பையும் இழந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தரித்திருந்தேன். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ நாளாக ஆண்டவர் இப்படி என்ன நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு அதிசயமாக நடந்துக்கிறார். குடும்பம் இருந்தும் இல்லாத போல இருந்தேன், சகோதரிகள் இருந்தும் இல்லாத போல் இருந்தேன், தகப்பன் இருந்தும் இல்லாத போல் இருந்தேன், தாய் இருந்தும் இல்லாதவர் போல் இருந்தேன். ஸ்தோத்திரம். தாயோடு பழகணும், தகப்பனோடு பழகணும் என்கிற நினைக்கிற வேலையில் எல்லாம் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை அனுமதிக்கவே இல்லை. கடைசி வரை நீ அவன் கூட தாண்டா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அவர் கூடயே வச்சுக்கிட்டாரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் அவர் கூட தான் இருக்கிறேங்கிற அந்த ஃபீலிங் இன்றைக்கி எனக்குள்ளே இருக்கு. ஸ்தோத்திரம். அவரோடு கூட பயணம் செய்கிறேன், அவரோடு கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவரோடு கூட நான் தங்கிட்டு இருக்கேன். இதை என்னால் உணர முடியுது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு லேவியனுக்குள்ளே இருக்கணும், ஒவ்வொரு ஆசாரியனுக்குள்ளே இருக்கணும். ஸ்தோத்திரம். உலகத்தையே சுற்றி வர்றது இது ஸ்தோத்திரம் நமக்கு பெருசு கிடையாது. ஆனால் கர்த்தரோடு இருக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் ஊழியக்காரன். அதனால் ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா ஊர் ஊராக அலைவாங்க. அப்போஸ்தலர்கள் ஊர் ஊராக அலைந்து பல இடங்களில் திருச்சபைகளை நாட்டி அங்கே ஒரு 100 நாள் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் சொல்லி தங்குவாங்க. தங்கி ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி ஒரு சபையை ஸ்தாபித்து அதில் ஒருத்தர் கையில் அதை பிடிச்சி கொடுத்துட்டு உடனே அடுத்த இடத்துக்கு போவாங்க. இந்த அப்போஸ்தல ஊழியம் தான், இதுக்கு பேர் அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்வார்கள். இதுக்கு இடையில ஊழியம் வெளியில் இருக்குதா? வெளியில் எதுவுமே கிடையாது. சோதனை. எல்லாம் சபைக்குள்ளே தான் வேலை. பார்த்தீங்களா, சபைக்குள்ளே தான் வேலை. சோதனை. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன செய்யணும்? போய் ஒரு இடத்த நிர்ணயம் பண்ணி பேசி அதில் கர்த்தருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கையில் கொடுப்பாங்க. இந்த ஊழியத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மை. அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் எடுத்துக்கணும். சோதனை. ஒவ்வொரு ஆசாரியனும் லேவியனும் எடுத்துக்கணும். சோதனை. இப்போ உள்ள லேவியன். அதனால் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. சோதனம். இது எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறவும் ஏறாது. நிறைய பேருக்கு அது இல்லை, அதில் அந்த சக்தி இல்லை. சோதனம். அந்த குடும்பத்தாருக்கும் சில நேரம் வரமாட்டேங்குது. சோதனம். அந்த ஊழியத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் அது வரமாட்டேங்குது. சோதனம். இன்றைக்கி நிறைய இடங்களில் ஊழியர்கள் இப்படி வீணாக போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஊழியத்தை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. ஆனால் ஊழியத்தில் எந்த எழுப்புதலும் இருக்காது. பார்த்தீங்களா, ஆறி போன பாயசமாக இருக்கும். சூடாக இருக்கிற பாயசம் 10 பேர் குடிப்பான். ஆறி போன பாயசம்னு சொல்லும்போது எல்லாம் தூரம் கொண்டு போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஊழியம் போயிடும். அதனால் ஸ்தோத்திரம். ஒரு சொரசரப்பு இருக்காது, ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்காது, ஒரு நல்ல மகிமை இருக்காது. ஊழியத்தில் எல்லாரும் நேசிக்க மாட்டாங்க, உன் வார்த்தையை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. சோதரம். கர்த்தருக்காக நிற்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இது லேவியர்களுடைய ஆசீர்வாதம். சரி, நீங்கள் அடுத்தது ஸ்தோத்திரம் படிக்க பார்க்கலாம். 14ஆம் வசனம் படிங்க. 35 14 படிக்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரரின் மேல் பரிதாபம் கொள்வார். அல்லேலூயா. வீணா போன பாலில் 3 முறை டீ போட்டு கொடுக்குறாங்க. இப்படிதான் நம்ம செய்கிற எல்லா வேலையும் அப்படிதான். வீணா போன பாலில் 3 முறை டீ புளிச்சிருக்கு, அதுலேயே 3 முறை மாற்றி 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 இந்த பிள்ளை கொண்டு கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். பாவம் என்ன செய்யறது? இதான் நம்ம வாழ்க்கை புளிச்சு போனதை நமக்கே தெரியாமல் போயிடும். நம்ம ஆண்டவரை விட்டு வெளியே போனது நமக்கே தெரியாமல் போயிடும். பார்த்தீங்களா, சிம்சோனுக்கு தன் வாழ்க்கை பறி போனது, தன் அபிஷேகம் பறி போனது அவனுக்கே தெரியல. எப்போது மாதிரி தான் அவன் இருந்தான். அந்த மாதிரி தான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய அழைப்பு, தங்களுடைய ஊழியங்கள், தனது நிலை, தனது ஒருமன ஒற்றுமை எல்லாத்தையும் இழந்துடுறோம். ஆனால் இந்த மாதிரி இழக்கும் போது தான் நமக்கு நிறையா பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. நாமும் ஒரு இடர்களுக்குரியவங்களாக மாறிட்டோம். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அவ்வளோ நான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு இந்த யோனாவை ரொம்ப பிடிக்கும்.
ஏன் பிடிக்குன்னா ஸ்தோத்திரம், யோனா தன்னை கடைசியாக புனையை உணர்ந்துடுறான். புனையை உணர்ந்து ஸ்தோத்திரம் நிலுவைக்கு போய் ஆண்டவர் வசனத்தை சொல்கிறாங்க. வசனத்தை சொல்லும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நல்லா கேட்குறாங்க. யாரும் எதிர்ப்பு கூட தெரிவிக்கல, அடிக்க வரல, அவனை அடித்து கொண்டு வரல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். அரசாட்சியில் கேட்குறான், ஒரு அரசன் கேட்குறான், இவன் யார், இந்த யோனா யார், இவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படி நம்ம தெய்வங்களெல்லாம் மட்டம் தட்டி அவன் தெய்வம் தான், யெகோவா தான் பெரிய தெய்வம்னு சொல்லி 40 நாள் அடிக்க போகிறாருன்றான். எப்படி இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான் அவங்ககிட்ட, யார்கிட்ட, ராஜா கிட்ட, ராஜாவே அவனை ஏற்கனவே ஆண்டவர் நம்ம நிலுவைக்கு தான் அமிச்சாரு, இவன் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேற வழியில் போய் அங்கே மீன் வயிற்றுல 3 நாள் தங்கி அதுக்கப்புறம் பாடம் கற்று இங்கே வந்திருக்கா. அதனால் இவன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு இவன் சொல்கிறான் பக்கத்தில் உள்ளவன். அப்படியா, உண்மையாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அதான் அவன் சொல்கிறது அதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ் வச்சுருப்பான், ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவான் என்று சொல்லி அதுக்கப்புறம் யோனாட்டை எல்லாரும் போய் கேட்குறாங்க. சரி 40 நாளில் உலகத்தை அழிக்க போகிறாரு, இந்த ஏரியாவை அழிக்க போகிறாரு, இப்போ நாங்கள் அதுலேருந்து மீன் நான் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்போ கேட்கும்போது தான் அப்போ யோனா சொல்கிறாரு, நீங்கள் 3 நாள் யாரும் சாப்பிடக்கூடாது, இன்னையிலேருந்து யாரும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, உன் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது, உன் ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுக்கக்கூடாது, ஆடு மேயக்கூடாது, மாடு மேயக்கூடாது, யாருக்கும் எந்த தீனியும் போடக்கூடாது, எல்லாரும் கற்ப வஸ்திரம் தரிக்குங்க, எல்லாம் துக்க வஸ்திரம் தரித்துங்க, துக்க வஸ்திரம் தரித்து எல்லாரும் என்ன செய்யுங்க, அங்கங்கே எல்லாரும் போங்க, அப்படியே துக்கப்பட்டு அழுங்க, புலம்புங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது, ஸ்தோத்திரம், உடனே ஆண்டிலேருந்து அரசன்லேருந்து எல்லாருமே அப்படியே ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரன் சொல்லிட்டானே இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் அப்படியே கதற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் துக்க வஸ்திரம் கொடுத்துறாங்க. ஆடு மாடுகளுக்கெல்லாம் துக்க வஸ்திரம், ஆடு மாடுகளுக்கெல்லாம் கருப்பு வஸ்திரம் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு எல்லாரும் பாருங்க துக்கத்தில் போயிட்டாங்க, சேர்ந்த துக்கத்தில் போயிட்டாங்க. அல்லேலூயா, பயங்கரமான துக்கம். அந்த துக்கத்தில் இருந்து ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஸ்தோத்திரம் துக்கப்பட்டு துயரப்பட்டு அறப்பண்ணி இடம் பண்ணி அழுது புலம்பி பிள்ளைலாம் கத்துது பால் இல்லாமல், ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியெல்லாம் பால் இல்லாமல் கத்துது, ஸ்தோத்திரம் மாடெல்லாம் தீனி இல்லாமல் கத்துது. ஆனால் எல்லாரையும் கத்த விட்டாங்க, எல்லாம் கத்துது, அங்கங்கே கத்துது எல்லாம். ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, அங்கங்கே எல்லாம் பற்றி பிடிச்சிட்டு கத்துது. ஆனால் எந்த இடத்துலையும் ஒன்றும் நடக்கலை, எந்த இடத்துலையும் ஒன்றும் நடக்கலை. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்தோத்திரம் நிலைமையில கத்தி கதறி கூப்பாடு போட்டு அழுது புலம்பிட்டு இருக்கும்போது 40 நாள் நகர்ந்து போகுது. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கினார், அவருடைய ஜெபத்தை கேட்டார். இதுதான் ஒரு ஊழியக்காரங்களுடைய வேலை. அடுத்தவங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுற ஒரு வேலை தான் நம்ம வேலை. இதுக்காக தான் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம், இதுக்காக தான் நம்ம ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வேலையை யோனா செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால அந்த கப்பல் உள்ள அத்தனை பேருக்கும் பயங்கர பாதிப்பு. இவனுடைய பொருள் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய பொருளும் போயிடுச்சு. பொருள் சேதங்கள் ஏராளமாக போயிடுச்சு. சோதரா பார்த்தீங்களா, கப்பலுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு, எல்லாம் எவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யாமல் போகும்போது அங்கே எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஸ்தோத்திரம் இழப்புகள் என்று நம்ம எல்லாம் யோசித்து பார்க்கணும். அதனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தரையில் விழக்கூடாது. ஸ்தோத்திரம், சாமுவேல் சொல்ல நான் தரையில் விழப்படலை. சாமுவேல் எல்லாத்தையும் தரையில் விட்டுட்டான். ஸ்தோத்திரம், அதனால தான் அவனுடைய அபிஷேகம் விட்டு வெளியே போச்சு. ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய கண்டிப்பு, ஆண்டுடைய காரியங்கள் எப்பொழுதும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அது ஊழியக்காரங்க தான் அப்படி செய்ய முடியும், விசுவாசிகள்லாம் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவங்க குறிப்பிட்ட நேரம் தான் கர்த்தருக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்க 24 hours கர்த்தருக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம், 24 hours கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆகவே ஸ்தோத்திரம், ஆண்டுடைய பிள்ளைகள் இப்படி நம்ம வேத வசனங்களுக்கு உட்பட்டவர்களாக நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்திலே காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம், திருமணமாகி ஒரு குடும்பம் வருதுன்னா, ஆண்டோடைய லேவியன் குடும்பம்னா, அதுவும் ஆசாரிய ஊழியத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம சகரியாமான எலிசபெத்தையும் பார்க்கணும். பார்த்தீங்களா, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலத்தில் இருந்து எல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுக்கிறோம். அநேக விஷயங்களை நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்குன்னு தனியாக புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கலை. அதனால் பழைய ஏற்பாட்டோடு சேர்ந்தால் தான் புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டோடு சேர்ந்து தான் பழைய ஏற்பாடு. ஆனால் சில பேர் புதிய ஏற்பாடு வேறு, பழைய ஏற்பாடு வேறன்னு பிரிக்கிறீங்க. அப்படின்னா அங்கே வருகிற எல்லா விஷயங்களையும் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் அந்த அளவுக்கு
நமக்கு ஆரம்ப காலத்தில் நடந்த எந்த விஷயம் புதிய ஏற்பாட்டில் அந்த அளவுக்கு இணைக்கப்படலை. ஏதோ பவுல் தான் சில விஷயங்கள் அவராக சுயசித்து சொல்கிறார். மற்றபடி ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டில் மற்ற எல்லா காரியமும் இப்போ அப்பப்போ நடக்கிற ஒரு சில நிகழ்ச்சிகளை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த சம்பவங்களை தான் புதிய ஏற்பாட்டிலே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நிறையா இடத்துல சுட்டி காட்டுறாங்க. ஸ்தோத்திரம் மோயிசனை பற்றியோ தாவீதை பற்றியோ வரும்பொழுது, சாலமனை பற்றியோ வரும்போது சில இடங்களில் எலியாவை குறித்தோ எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டி தான் புதிய ஏற்பாடே வருது. ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுறாங்க. இயேசு வாழ்ந்த காலங்களில் அப்படி செய்கிறார். ஸ்தோத்திரம் அப்படி தான் அவரும் பண்ணுறார். சீசர்கள் அப்படி தான் அவங்களை சுட்டி காட்டுறாங்க. அடுத்தது நிருபங்களில் வரும்பொழுதும் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களை தான் சுட்டி காட்டுறாங்க. அவங்க பழைய ஏற்பாட்டில் தான் உள்ள அந்த விஷயங்கள் தான் அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க சபைகளுக்கு. நல்ல பத்திரிகை, நல்ல கவனிக்கு. அதனால் பழைய ஏற்பாட்டை நம்ம ஒதுக்கெல்லாம் வைக்க முடியாது. ஸ்தோத்திரம் சில கும்பிட்டைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வேதவசனம் தெரியாதவங்க, பைபிள் அறியாதவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் அது அவங்களுக்கு முட்டாள்தனமான ஒரு காரியம். அதை செய்யக்கூடாது. ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி அப்படி ஒப்பு கொடுத்து கர்த்தரை மையப்படுத்துங்க. 14ஆம் வசனத்திலே ஊழியக்காரன் மேலே ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். சோதரன் அந்த வசனத்திலும் படிங்க. அவர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரன் மேல பரிதாபப்படுகிறார். அவர் கையில் இருந்தா, அவரோடு கூட இருந்தா. சோதரன் பார்த்தீங்களா, அவரோடு கூட இருந்தா இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்றாங்க. ஆனால் அவரோடு கூட இருக்கிறோமா? சொல்லுங்க, அவரோடு கூட நம்ம இருக்கிறோமா? சோதரன் அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். ஊழியம் செய்கிறவங்களாம் பயந்துருக்கணும். எப்போதும் அவரோடு கூட இருக்கிறேன்னு இருக்கணும். ஒரு கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது, ஒரு கோபம் வந்துடக்கூடாது, ஒரு துஷ்டத்தனம் வந்துடக்கூடாது. சோதரன் எவ்வளோ சொன்னாலும் சில பேர் நம்ம என்ன செய்யறது, விட்டு கொடுக்கறதில்ல, சண்டை போடுறத விடுறதே இல்லை. சோதரன் பேய் உங்களுக்குள்ள குடியிருக்கிறான். அதனால தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும். ஒரு மனுஷனை கண்டாலே ஒரு பொறுத்து போகிறதில்ல. படுக்க போகிற இடத்துல போய் பேசிக்கிறது, படுக்க போகிற இடத்துல போய் சமாதானம் படுக்க போகிற இடத்துல போய் என்ன செய்யறது, சண்டை போடுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலமான அனுபவம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்றீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்றீங்க, படுக்க போகிற நேரத்தில் போய் சண்டை போடுவாங்களா? சொல்லுங்கள், சண்டை போடுவாங்களா? ஒரு மன வருத்தம் வரலாமா? விட்டு கொடுக்கறதில்ல. சோதரன் இதெல்லாம் ஒரு கவனிங்க. ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள், இன்னைக்கு தேவ சமூகத்திலே அமிதமாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்யுங்க. சோதரன் அதனால ஆண்டோடைய ஊழியத்திலே விதமாக ஆண்டோட ஊழியக்காரங்க வேற, விசுவாசிகள் வேற. அந்த நிலைமைக்கு நம்ம வருவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம பார்த்து பரிதாபப்படுகிறவராக இருக்கிறார், விசாரிக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம் அதனால வேத பழைய ஏற்பாட்டில் இவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிப்பேன். ஸ்தோத்திரம் எவ்வளோ பரிதாபப்படுவேன்னா சொல்றாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மேல் வச்சிருக்கின்றார். அதனால் உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மேலே வைங்க. நீங்கள் சுமந்துட்டுருக்காதீங்க, அவர் மேலே வைங்க. உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவர் மேலே வச்சிருங்க. நீங்கள் எதையும் சுமக்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திரம் 135ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் லேவி குடும்பத்தாரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் எவ்விதமாக ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக அவர்களுக்காக அப்படி அவங்க செய்யும்போது ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் விசாரிக்கிறவராகவும் அவர்களை நினைத்து பரிதாபப்படுகிறவராகவும் இருக்கிறேன். அதை நினைனி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததியும் இந்த பூமியிலே மனத்திற்க பலிக்கு பெருக செய்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தியங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.